செந்தில் பாலாஜி குற்றவாளின்னு சொன்னா குற்றவாளி உன்னால் சொல்லப்பட்ட செந்தில் பாலாஜி ஸ்பாட்ல நிக்கிறாரு. காப்பாத்த வேண்டிய நீ எங்க போன? தாவேக்கா நிர்வாகிகள் கூட இல்ல. எவனும் இல்ல. நீ வந்து செந்தில் பாலாஜி விரட்டி விட்டுட்டு செந்தில் பாலாஜி ஆட்களை விரட்டி விட்டு நீ வாழ காப்பாத்திருக்க வேண்டியது. நீயா ஒண்ண? அப்ப என்னன்னா இவனுங்க தான் சம்பவம் நிகழ்த்திட்டானுங்க. செந்தில் பாலாஜி டீம் வந்து காப்பாத்திருக்கு. இல்ல அததான் அவங்க கோர்ட்ல சொல்றாங்க. இது விபத்து நடந்துருச்சு. அதுதான் சொல்றேன். இப்ப என்ன பிரச்சனைன்னா கோர்ட்ல அவங்க சொல்லிட்டு கோர்ட் வார்ன் பண்ணிருச்சு இல்ல. இந்த இடைப்பட்ட 4 நாட்களில் அவங்க சொன்ன அவதூறு இருக்குல்ல, அந்த அவதூறு செய்தியாகும். பல சினிமால வர்ற நிறைய கதைகள்லாம் அந்த கதைகளை பாதிக்கப்பட்டவர்களை வைத்து பேச வச்சது. நீங்க சம்பவம் நடந்தது அந்த வைத்தரசியல் தான் திரும்ப திரும்ப சொல்றேன். முதலமைச்சர் இரவோட போறாரு. அத பாலிடிக்ஸ் பண்ணி பேசுறது. ஏன் முதலமைச்சர் போறாரு? முதலமைச்சர் வேற வேலை உடனே ஏன் போறாரு? எல்லாம் அயோக்கியத்தனமா இல்ல. துபாயில இருந்து ஏன் உதயநிதி வந்தாரு? அதாவது அங்க இருக்கிற ஒருத்தன் நிகழ்த்தனும் போயிட்டான் அந்த இடத்த விட்டு. அடுத்த நிமிஷம் எஸ்கேப் போயிட்டான். எங்கேயோ இருக்கிறவங்க கேள்விப்பட்டு அங்க வந்தா சம்பவத்தை நிகழ்ச்சிட்டு ஓடி போனவன கேட்கறதுக்கு துப்பு இல்லாதவங்க எல்லாம் வந்து பாதுகாக்கிறவங்களை வந்து கேட்கறதுக்கு பாத்தீங்க. இது விஜய் மாதிரி மோசடியானவங்க. இவங்களுக்கு மனசுல திமுகவுக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சி இல்லைன்னா இந்த கேள்வி அவர்களால் கேட்க முடியாது. இப்ப இந்த சம்பவம் இன்னொன்னு சொல்லிங்க. முதலமைச்சர் நைட் வரலன்னு வச்சுக்கோங்க. முதலமைச்சருக்கு இதை விட வேற என்ன வேலைன்னு கேட்பாங்க. ஏன் முதலமைச்சர் வரல? ஏன் முதலமைச்சர் போல? ஏன் துணை முதலமைச்சர் துபாயில் இங்க சம்பவம் இவ்வளவு மக்கள் 40 மக்கள் உயிரோடு போடுறாங்க துபாயில் உல்லாசமாக தெரிகிறார் துணை முதலமைச்சர் செய்தி போடுவாங்க. அதாவது என்னன்னா இது அடிப்படையில் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த செந்தில் பாலாஜி இல்லாம எங்க போனாரு? செந்தில் பாலாஜி வரலன்னு சொன்னா செந்தில் பாலாஜி எங்க போயிட்டாரு? இந்த சம்பவம் நடந்ததுல செந்தில் பாலாஜி தலைமறைவாயா இருக்கிறாரு. செந்தில் பாலாஜி விட்டுன்னு சொல்லி நீங்க எப்படி பேசினாலும் இந்த விஷயத்த வந்து அவங்க வந்து திமுகவுக்கு எதிராக பேசுகிறவர்கள் தான் இதை தொடர்ந்து பேசுறாங்க. அதனால இது வந்து திட்டமிட்ட திமுக எதிர்ப்பு மனநிலை கொண்டவர்கள் விஜய் மாதிரியான ஒரு மோசமான நபரை ஆதரிப்பதன் மூலமாக இவ்வளவு ஒரு 41 பேர் இப்ப வந்து யாரை பலி கொடுத்தா மாதிரி அந்த சம்பவத்தில் நடந்திருக்குது. இந்த இடத்துல நீங்க விஜய் ஆதரிச்சு பேசுங்க. ஆனா அந்த விஜய் ஆதரவுங்கிறது கூட அதுல இல்ல. அவங்க கிட்ட நல்லா கவனிச்சு திமுக எதிர்ப்பு தான் அதுல இருக்குது. திமுக எதிர்ப்பு தான் அதுல இருக்குதுன்னா இவங்களோட காழ்ப்புணர்ச்சி எல்லாம் சேர்ந்து ஒரு சமூகத்தை மோசமான சமூகமா கட்டமைக்கிறதுல விஜய் அந்த குரூப் அந்த கம்பெனி அந்த கும்பல் இருக்கு பாருங்க, கும்பல் அரசியலை கட்டமைக்கிறது இருக்கு பாருங்க. அதை விட மோசமா இது மாதிரியான ஊடகம். நீங்க இந்த விமர்சனத்தை பாஜக மேல வைப்பீங்க. இந்த திமுக எதிர்ப்பு மனநிலைங்கிறது ஒரு பாஜக மனநிலையா தாங்க இருக்குதுங்க.